ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அட்டகாசமான முறையில் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம வெள்ளை பூசணிக்காய் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு சின்ன சைஸில் வெள்ளை பூசணிக்காய் கிடச்சிச்சு. இதை நல்லா ரெண்டாக அரிஞ்சு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கழுவிட்டு நல்லா இந்த சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பெருசாகவும் இல்லாத சின்னதாகவும் இல்லாத இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புல இருக்கும்போது நம்மளுக்கு வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். கொஞ்சம் போல் கொத்தமல்லி, புதினா மேலே தூவுறதுக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் சீரகம், 10லேருந்து 15 பூண்டு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம துவரம்பருப்பு எடுத்து வச்சதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு. அப்போ தான் நம்ம மிக்சியில் அரைக்கும் போது நல்லா மஞ்சிரும். இப்போ நல்லா ஊற வச்சது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ தண்ணி வடிகட்டிட்டு நம்ம மிக்சியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீரகம், 4 பச்சை மிளகா நம்ம இப்போ நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம மோர் குழம்பு செய்கிறதுக்கு ரெடி ஆகிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு வெண்பூசணியை அதில் சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா வேக விடலாம். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வேக விடலாம். ஒரு 7 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். அது வேகிற டைமில் நம்ம ஊற வச்ச துவரம்பருப்பை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ வெண்பூசணி நல்லா வெந்துடுச்சு பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிட்டு வந்த துவரம்பருப்பு விழுதை இதோட கலந்துடலாம். இந்த விழுதை கலந்த உடனே குழம்பு கெட்டிப்படும். நம்ம இப்போவே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நம்ம கலக்கி விட்டுடலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் நம்ம இப்போயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால அடி பிடிக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிரை நான் மிக்சியில் ஒரு பல்ஸ் மூடுக்கு மட்டும் விட்டுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம மோர் குழம்புக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா நல்லா மணமணன்னு இருக்கும் குழம்பு. கால் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்திங்கன்னா மோர் குழம்பு ரொம்ப கமகமான வாசனை வரும். நம்ம பூண்டு பொடி பொடியாக கட் பண்ணதையும் இப்போ சேர்த்துக்கலாம். கடுகு பொரிச்சதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும் போது வாயில் கடிப்படும் இல்லையா, அப்போ நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது கோல்டு கலரில் வதங்கணுன்ற அவசியம் கிடையாது, கண்ணாடி பதம் வந்தாலே போதும். கண்ணாடி பதம் வரும்போது நம்ம வதக்கி சேர்த்துங்கன்னா நம்ம சாப்பிடும் போது இடையில கடிப்படும். அப்போ குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை கொதிக்கிற மோர் குழம்புல விட்டுடலாம். அந்த பருப்போடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை அமைச்சிடலாம். அடுப்பு சூட்டில் இருக்கும் போதே நம்ம மோர் விடக்கூடாது, அது மாதிரி விட்டிங்கன்னா திரிஞ்சிரும். ஸ்டவ்வை நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மோர் விடணும். பாருங்கள், இப்போ நான் நல்லா மிக்சியில் ஒரு பல்ஸ் தான் விட்டுருக்கேன். நல்லா திரியாக இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த மோரை இதில் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். குழம்பு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஊற்றணும். சூடாக இருக்கும் போது ஊற்றுனீங்க திரியாகிடும். அதை நீங்கள் பார்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும். இந்த மோர் குழம்பு நீங்கள் வச்சிங்கன்னா இதுக்கு வேறு எந்த குழம்பும் நீங்கள் வைக்க தேவையில்லை. இதுவே நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிடும் போது நல்லா சூப்பராக இருக்கும்.
இப்போ சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம வெள்ளை பூசணிக்காயில் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வெண்டைக்காயிலையும் செய்யலாம், சவுச்சவில் செய்யலாம், வெள்ளரிக்காயில் செய்யலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். வெயில்னால் நம்ம நீர் ஆகாரம் அதிகமாக எடுத்துக்கணும். தயிர், மோர் அது மாதிரி. எப்போவுமே நம்ம தயிர், மோர் எடுக்கும் போது ஒரு மாதிரி என்னடா இதுவே சாப்பிட்றோம் போல் இருக்கும். அப்போ அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்ல மணமாகவும் இருக்கும் வீடு. இப்போ ஒயிட் ரைஸில் ஊற்றி சாப்பிட்லாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இன்றைக்கி மோர் குழம்புக்கு நாங்கள் காரம் தூக்கலாக போட்டு வாழைக்காய் வறுவல் செஞ்சுருக்கோம், அப்பளம் பொரிச்சிருக்கோம். மோர் குழம்பு கூட எந்த பொரியல் செஞ்சாலும் நல்லா சூப்பராக இருக்கும். அருமையான வெயிலுக்கு குளுக்குளுன்னு ஏற்ற போல் மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.